இப்போ இது போல் சாமந்தி செடி வளர்க்கும்போது பக்கத்தில் சின்ன சின்ன செடிங்க வரும் பாருங்கள். குட்டி குட்டி செடியெல்லாம் எழும்பி வரும் சாயலுக்குள்ளேருந்து. நீங்கள் அந்த செடியெல்லாம் வந்து இன்னொரு பாட்டுக்கு கூட மாற்றி வச்சுக்கலாம். எல்லாமே வரும்போது எல்லாமே எடுத்து வச்சிடக்கூடாது. 1-2 பூமிக்குள்ளே வந்து வருது பாட்டில். சின்ன சின்ன செடிங்க எழும்பி வரும்போது கொஞ்சம் வளர விட்டு தனி பாட்டுக்கு நீங்கள் நட்டு வச்சிடணும். 1-2 செடிங்க எல்லாமே எடுத்து விடாமல் 1-2 செடிங்க வந்து பிடுங்கி வேறு தொட்டிக்குள்ளே வச்சுக்கலாம். அப்போ நல்லது. எப்போவுமே சாமந்தி செடி நீங்கள் அது போல் தான் ரெடியாக வச்சுக்கணும். ஆனால் நம்ம பதியம் பண்ண செடிக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நம்ம பதியம் பண்ண செடி ஆனான்ற அளவுக்கு அதிகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். நம்ம பதியம் பண்ணது தான் இதெல்லாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம காப்பாற்றிடணும், அதுக்கு சொல்கிறேன். இது வந்து புது செடி. இது போல் புது செடிக்கு நான் கடுகு பவுட்ரு போட்டிருக்கேன் பாருங்கள். கடுகு பவுட்ரு போட்டு தண்ணி ஊற்றிருக்கேன். கூடவே அரிசி கவுன தண்ணி கூட நான் காலையில் ஊற்றினேன். அது போல் நம்ம ஊற்றிக்கலாம். அரிசி கவுன தண்ணி, ரைஸ் வாட்ரு. அப்பப்போ நான் வந்து லீஃபெல்லாம் கூட கட் பண்ணி வச்சுடுவேன் பாட்டுக்குள்ளே. சப்போஸ் வேர் பிடிச்சா நல்லதான்னு சொல்லிட்டு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ரெட் கலர்லாம் கிடைக்கிறது கஷ்டம். அப்பப்போ சப்போஸ் போயிடுச்சுன்னா கூட நம்ம திருப்பி கார்டனுக்கு போய் தேடணும். அது போலலாம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் பெரிய தொட்டியில் வளர்க்குறப்பல இருந்தால் கொஞ்சம் ஒரு 3 செடி 4 செடி நீங்கள் பெரிய தொட்டிலே இறக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன கப்பில் வளர்க்கலாம் சூப்பராக. இது போல் நீங்கள் சாமந்தி வளர்க்கும்போது சாமந்தி செடி நம்மக்கிட்டே இருக்கும். அதாவது நம்ம திருப்பி போய் அந்த கலர்லாம் தேட தேவையில்ல. சாமந்தி பூச்செடி. இப்போ இந்த செடி கூட பாருங்கள். இந்த பிளான்ட்டு கூட கிரிசாந்திமம் பிளான்ட்டு சின்ன இலை லீஃப் வச்சு தான் வந்தது பாருங்கள். பக்கத்துலலாம் நிறைய பிரான்ச்சஸ்லாம் எழும்பி வந்துடுச்சு. இங்கே வந்து பக்கத்தில் வந்து ஒயிட் கலர் ஏற்கனவே வச்சுருந்தோமே, அந்த ஒயிட் கலர் வந்து சின்ன பிரான்ச்சஸ்ஸு கட் பண்ணி வச்சுருக்கிற வேர் பிடிக்கிறதுக்கு வேர் வந்துடுச்சு. சப்போஸ் புது செடி வாங்கினா ரொம்ப பெரிய தொட்டியில் இறக்காமல் இது போல் சின்ன தொட்டியில் தான் இறக்கணும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது வேணும்னா நீங்கள் அந்த பெரிய தொட்டிங்களுக்கு வச்சுக்கலாம். கன்று கொஞ்சம் பெரிய பெரிய கண்ணாகுது, அப்போ நீங்கள் மாற்றிக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சப்போஸ் சீடு வேணும்னா ஒரு பூ 2 பூ அப்படியே விட்டுட்டு மற்ற பூவெல்லாம் நீங்கள் கட் பண்ணிடணும். சாமந்தி பூ வந்து மற்ற பூவெல்லாம் கட் பண்ணிடணும். சீடுக்கு வேணும்னா 2 பூ வந்து விட்டுடலாம். அப்போ தான் நல்லது. ஏன்னா பூவெல்லாம் அப்படியே வச்சுருந்தா வளராது. அதுக்கு சொல்கிறேன். நான் வீடியோக்காக நான் அப்படியே வச்சுருக்கிறேன் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும்ட்டு. இருந்தாலும் நான் வந்து நாளைக்கு கட் பண்ணிவிடுவேன் இந்த பூவெல்லாம். அப்போ தான் நல்லது. ஏன்னா பக்கத்துலலாம் நிறைய பிரான்ச்சஸ் எழும்பி வரும். உள்ளேருந்து நம்மளுக்கு செடிங்க வரும். அதுக்கு சொல்கிறேன். இது வந்து கொக்கோபிட்டு மண் ரெண்டுமே கலந்து வச்ச தொட்டிக்குள்ளே இது. இப்போ நல்லா வளருது பாருங்கள். தொட்டி ரீபார்ட் பண்ணும்போது கூட நான் மாற்றி சொல்லியிருக்கேன், வீடியோ பண்ணியிருக்கேன். நல்லா வளருது பாருங்கள். கொஞ்சமாக நீங்கள் கொக்கோபிட் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்காம மண் கூடவே வந்து கொஞ்சமாக 1/4 பங்கு கொக்கோபிட்டு 1/4 பங்கு மண் அப்படி சேர்த்துட்டு நீங்கள் நட்டு வச்சுருந்தீங்கன்னா சாமந்தி செடி புது செடி நல்லா வளரும். கத்தாழை தண்ணி ஊற்றணும் எப்போவுமே புது செடி நட்டிங்கன்னா. அப்போ தான் டிசீஸ் வராமல் செடியும் காயாமல் வரும், நல்லா வளரும். நம்ம புது செடி வாங்கினா நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சால் செடி பொழைச்சி வரும். 1-2 வராது தான் சொல்ல முடியாது. ஏன்னா வச்ச செடி வாங்கின செடி ஃபுல்லாக நம்மளுக்கு வரணும்னு சொல்ல முடியாது. நம்ம கார்டனில் வாங்கிட்டு வந்த செடிக்கு சொல்கிறேன் நான். இந்த சாமந்தி பிளான்ட்டு கூட புது செடி தான் பாருங்கள். இலையெல்லாம் காஞ்சி போயிடுச்சு. பூவெல்லாம் பூத்துக்கிட்டு தான் இருக்குது. மொட்டு கூட கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இருந்தாலும் இது போல் ஸ்லோவாக வளரவே இல்லை, காஞ்சி போது போல் செடின்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம பாட்டு மாற்றிடக்கூடாது. அப்படியே தான் வச்சுருக்கணும். நீங்கள் கத்தாழை தண்ணி மட்டும் ஊற்றணும். இது போல் டல்லாக இருந்ததுன்னா செடி கொஞ்சம் நீங்கள் சீண்டி விட்டு காற்று போகிற மாதிரி ஏர் போகிற மாதிரி சாயில் கொஞ்சம் சீண்டி விடணும். மேல் சாயில் மட்டும் காஞ்சி போகாமல். அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது இது போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து பன்னீர் ரோஸ் கலரு சூப்பராக இருக்குது பாருங்கள் சாமந்தி பூ. இந்த வீடியோவில் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.